ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சிருக்க என்னோட வயதில் மூத்தவர்கள், என்னோட வயதில் இளைய பிள்ளைகள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பு சகலத்தையும் வெல்லும். எப்படி வெல்லும்? இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் துக்கமும் என்னோட துக்கமும் சந்தோஷமாய் மாறும். எப்படி மாறும்? நம்ம அன்பு அண்ணன் மோகன் சிலாசரஸ் ஒரு ஊழியத்தை இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க வாலிபர்கள் மட்டும் கிடையாது, ஒவ்வொருத்தரும் பண்ணணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்பட சொல்லியிருக்காங்க. நின்று என்னையே பார்த்து கொண்டே நின்றான். நானும் அவனை பார்த்து கொண்டே நின்றேன். எனக்கு ஒரு ஆத்மா இவனாகத்தான் இருக்கும் என்று. எல்லாரும் போயிட்டாங்க. அவன் மெதுவாக என்கிட்ட வந்து, உங்ககிட்ட நான் பேசலாமா என்று கேட்டான். ஐயோ, இதுக்கு தானே காத்திருக்கிறேன். ஊழியத்தோட பேரு இயேசுவின் கிராம திண்ணை ஊழியம். நல்லா இருக்குல்ல? இயேசுவின் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கிராமம், வில்லேஜ், திண்ணை கிராமங்கள்ல இருக்கக்கூடிய வீட்டுக்கு வெளியே இருக்கிற திண்ணை ஊழியம், மினிஸ்ட்ரி. எப்படி பண்ண போறோம்? அதுக்கு முன்னாடி நான் திருநெல்வேலி மாவட்டத்தில் இடையன்குடி அப்படின்ற கிராமம், ராபர்ட் கால்டுவேல் மிஷினரி ஐயா ஊழியம் செஞ்ச அந்த ஊரில் நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது சிஎஸ்ஐயோட ஆயர்வாள் பாஸ்டர் ஐயா நல்ல சிவப்பாக இருப்பாப்புல. அவர் பேரை மறந்துட்டேன். இப்போ அநேகமாக ரிட்டையர்ட் ஆகிருப்பாப்புல. ஆமாம், ரிட்டையர்ட் ஆகிருப்பாங்க கட்டாயம். மாதத்தில் எல்லா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா கமிட்டியில் இருக்கிற மூப்பர்கள், காசாளர்கள் அவங்களோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பார்த்தீங்கன்னா கமிட்டி மூப்பர்கள் அவங்க 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 வேலையை பார்ப்பாங்க திருச்சபை முடிச்ச பிறகு. ஆனா இந்த ஐயா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைக் எடுத்துக்கிட்டு எங்க தான் போறாப்புலன்னு தெரியாது. மாசத்துல ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாங்க வாலிப பயிலாளா இருக்கும்போது, இல்ல என்ன மற்ற வாரம்லாம் கமிட்டியில உட்கார்ந்துக்கிட்டு என்ன பண்றாப்புல ஐயா, ஓகே. ஆனா ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் என்ன பண்றாரு, எங்க தான் அப்படி போறாரு? அதே மாதிரி கிறிஸ்துமஸ் ஆராதனை முடிஞ்ச பிறகு, நியூ இயர் ஆராதனை முடிஞ்ச பிறகு, ஈஸ்டர் ஆராதனை முடிஞ்ச பிறகு என்ன நல்ல நாளும் பொழுதுமா என்ன பண்றாரு, சர்ச்சில் இருக்காம ஆராதனை முடிஞ்ச உடனே எங்கேயோ போறாரு. அப்படி எங்க போறாரு அப்படின்ட்டு ஒரு நாள் என்ன பண்ணோம், சைக்கிள்ல ஐயாவை ஃபாலோ பண்ணோம். சபை போதகர் அவரு அங்கேயே என்ன பண்ணுவாப்ல, அப்படி அங்கேயோட பைக்ல உட்காந்துக்கிட்டு அப்படி எங்க தான் போறாரு, மாட்டினார்ல அவரு. வா போய் என்ன பண்ணுவோம். அப்படி நாங்க போகும்போது ஒரு அருமையான ஒரு விஷயத்தை என்ன பண்ணோம், என்ன தெரியுமா? அந்த திருச்சபை விசுவாசிகள் பிள்ளைகள் வருவாங்க, அவங்க அப்பாமார்கள் வர முடியாது. என்ன காரணம்? வயது முதிர்ந்தவர்கள் கிடையிலே கிடப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல கிராமங்கள்ல, அந்த மாதிரி கிடையில கிடக்கிறவங்க, படுக்கையில இருக்கிறவங்க. அப்புறம் அம்மா அப்பா வராங்க, ஏன் பிள்ளைகள் வரல? அந்த பிள்ளைகள் ஹேண்டிகேப், மாற்றுத்திறனாளிகள். அவங்கள என்ன பண்ண முடியாது, திருச்சபைக்கு தூக்கிட்டு வர முடியாது. அவங்களும் படுத்த படுக்கையில அந்த மாதிரி இருக்கக்கூடிய அவங்களுக்கெல்லாம் போய் அந்த செவத்த தோல் பாஸ்டர் ஐயா என்ன பண்ணுவாப்லன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட பாடு மரணத்தை நினைவு கூர்ற திருவிருந்து, கம்யூனியன், நற்கரணை, என்ன பேர்ல வேணா வச்சிங்க, எல்லாமே ஒண்ணுதான். அந்த ஞாயிற்றுக்கிழமை அப்பம் திராட்சரசத்தை எடுத்துக்கிட்டு எங்க ஓடுவாப்லன்னு கேட்டீங்கன்னா, அந்த படுக்கையில இருக்கிற முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு போய் என்ன பண்ணுவாப்லன்னா, அவங்களுக்கு திருவிருந்து, அவங்களுக்கு நற்கரணை, அவங்களுக்கு கம்யூனியன். இதோ இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் திரு சரீரமா இருக்குது, இதை நினைவு கூர்ற வகையில என்ன பண்ணுமா, என்ன பண்ணியா சாப்பிடு, இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட உனக்காக எனக்காய் சிந்திய ரத்தம், இதை நினைவு கூர்ற வகையில இந்த கிரேப் ஜூஸ் என்ன பண்ணுப்பா அப்படின்ட்டு ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மாசமும் திருவிருந்து, நற்கன, கம்யூனியன் வாரங்கள்ல என்ன பண்ணிடுவாப்லன்னா, யாரையும் எதிர்பார்க்க மாட்டாப்ல. கமிட்டி மூப்பர்கள் யாரு, அவர் பாட்டுக்கு பைக்கில் என்ன பண்ணுவாப்ல
அந்த அங்கிய அப்படியே அங்கியோட மேல உட்கார்ந்து அவர் பாட்டுக்கு பைக்ல போயிருவார். அங்க மட்டும் அந்த எடையங்குடி கிராமத்துக்கு மட்டும் போக மாட்டாப்ல. பக்கத்துல உள்ள கிராமம் குட்டம், கடகுளம், உப்பச்சம்பாடு, ஆனைக்குடி அது வேற. அங்க ஒரு சிஎஸ்ஐ அவரு. ஏன்னா நம்ம அந்த எடையங்குடின்ற கிராமம் சேகரம்னா ஒண்ணும் இல்ல, ஹெட் ஆபீஸ், தலைமை. ஒரு ஒரு 4-5-6 சபைகளுக்கு, ஒரு கிராமத்துல இருக்கிற சபைகளுக்கு ஹெட் ஆபீஸ். அந்த மற்ற கிராமத்துல உள்ள சபைகள்லாம் சின்ன சின்ன சபைகள். அங்க பாஸ்டர்மார்கள், ஆயர்வாள்கள் இருக்க மாட்டாங்க. அங்க ஸ்கூல் ஹெட் மாஸ்டரு, ஸ்கூல் வாத்தியாரு, அந்த ஊர்ல கொஞ்சம் நல்ல படிப்பு படிச்சவங்க, இவங்க தான் உபதேசியாருன்னு பேர்ல என்ன பண்ணுவாங்க, அந்த திருச்சபைய ஆராதனை நடத்துவாங்க. மற்ற வாரங்கள்ல, இந்த கம்யூனியன் கொடுக்கிற வாரங்கள்ல யார் போனோம், நற்கரணை கொடுக்கிற வாரங்கள்ல சபை போதகர் எல்லா மக்களையும் போய் என்ன பண்ணுவாப்லன்னு கேட்டீங்கன்னா, சொல்லுவோம்ல, பால் மாறாம கொஞ்சம் என்ன பண்ணியா போயிட்டு வந்துரு, அந்த மாதிரி. அப்படியே எங்களுக்கு பார்க்கும்போது புல் அரிச்சிருச்சு. என்னையா இந்த ஐயாவை போய் என்ன பண்ணுவோம், வேவு பார்க்க வந்துட்டுமே, நல்லதுதான் இல்ல. அன்னைக்கு அந்த ஐயாவை ஃபாலோ பண்ணி சைக்கிள்ல வாலிபர்கள் நாங்க போனதுனால இன்னைக்கு சாட்சி என்ன பண்றேன் சொல்றேன்ல, சொல்ல முடியுது. இன்னமும் பல கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா பல ஆயர்வாள்கள், பாஸ்டர்மார்கள் இன்னமும் திருச்சபை முடிச்ச பிறகு கம்யூனியன் கொடுக்கிற காலங்கள்ல, அதாவது திருவிருந்து நற்கரணை கொடுக்கிற வாரத்துல பைக்லயோ இல்ல கார்லயோ அங்கியோட என்ன பண்றாங்க, போய் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வீடுகள் தோறும். முதியவர்கள், உடல் ஊனமுற்ற பிள்ளைகள், அவங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட திரு சரீரம் ஆகிய அப்பத்தையும் திராட்சரசம் ஆகிய ரத்தத்தையும் என்ன பண்ணணும், பானம் பண்ணணும்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட அந்யோன்ய ஐக்கியத்துக்குள்ள வரணும்ல. கம்யூனியன்ன்றது அதானே. அங்க கொடுக்குற பிரெட்டும் திராட்சரச கிரேப் ஜூஸ்லயுமா இருக்கு? கிடையாது. என்னது? ஒற்றுமை, அன்பு சகலத்தையும் வெல்லும். எப்படி வெல்லும்? இப்படிதான் வெல்லும். அந்த மாதிரி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க ஐயாமார்கள், சபை போதகர்கள், திருச்சபைக்கு வர முடியாத படுக்கையில் இருக்கிற முதியவர்கள், உடல் ஊனமுற்றவங்களுக்கு நேர்ல போய் திருவிருந்து கம்யூனியன் கொடுக்கிற ஒவ்வொரு ஐயாமார்களுக்கும் சல்யூட். தேவிதமாய் உங்களை நான் அனுப்புகிறேன், என் ஊழியத்தை செய்யும்படி, என் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி, என் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி, என் நாமத்தை பறைசாற்றும்படி. ஊழியம் தேவன் கொடுக்கிற பெரிய ஒரு ஆசை. இப்போ அந்த ஊழியத்தை தான் என்ன பண்ண போறோம், இயேசுவின் கிராம திண்ணை ஊழியம் மோகன் சிலாசரசனை செய்ய சொல்லியிருக்காங்க. எப்படி? இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க என் அருமை நண்பர்களாகிய நீங்க என்னோட நம்பருக்கு என்ன பண்ணுங்க, வாங்க. உங்க மாவட்டத்துல இருக்கிற கிராமங்கள்ல உடல் ஊனமுற்றவங்க, கட்டாயம் ஒவ்வொரு கிராமத்திலையும் மாற்றுத்திறனாளிகள் ஒரு 5 பேராவது இருப்பாங்க. அவங்களால சர்ச்சுக்கு என்ன பண்ண முடியாது, போக முடியாது. படுக்கையில கிடக்கிற தாத்தாமார், பாட்டிமார்கள் கட்டாயம் ஒரு 10 பேராவது இருப்பாங்க. 15 பேர் குறைஞ்சது. நம்ம சும்மா ஒரு உதாரணத்துக்கு பேசுவோம். அந்த கிராமத்துல இருக்கிற, உங்க கிராமத்துல இருக்கிற, நம்ம கிராமத்துல இருக்கிற அந்த 15 பேருக்கு என்ன பண்ணுவோம், நல்லா இருக்கிற நம்மளே போய் பெதஸ்தா குளத்தை கலக்கும் போது குதிச்சு என்ன பண்றோம். ஆனா அவங்களால தேவதூதன் கலக்கும் போது என்ன பண்ண முடியல. அவங்களுக்கிட்ட போய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட அன்பை, மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள் இருக்கக்கூடிய இல்லங்கள், அவங்க வீட்டில் ஒரு 15 பேரை நம்ம செலக்ட் பண்றோம். உதாரணத்துக்கு அந்த 15 பேர்ல யாரோ ஒருத்தர் வீடு ரொம்ப கிடையில கிடப்பாங்க பாருங்க. சாரி, என்னோட ஸ்லாங் அந்த மாதிரி இருக்கும். படுக்கையில இருப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி தாத்தாமார், பாட்டிமார்கள் வீடுகள்ல கட்டாயம் திண்ணை இருக்கும். கிராமங்கள்ல திண்ணையோட தான் என்ன பண்ணுவாங்க. எங்க அப்பா எடையுடியில கால்டுவெல்புரம் போங்க, இன்னைக்கு கூட என்ன பண்ணிருக்காங்கன்னா திண்ணையோட. இந்த ஜென்ரேஷன்ல
திண்ணையோட வீடு கட்டி வச்சிருக்காங்க. அங்க உட்காந்து பழக்கம் விடுறதுக்கு. அங்கனோடி உள்ள அந்த கிராமத்துல உள்ள கால்டுவெல் புறத்துல உள்ளவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, வந்து உட்கார்ந்துகிட்டு அந்த திண்ணை போதும். அந்த திண்ணையில நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரோக்ராம் நடத்துவோம். மாற்றுத்திறனாளிகளை அங்க என்ன பண்ணுவோம், ஒரு இடத்துக்கு வர வைப்போம். அங்க ஸ்பீக்கர் ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கு. இந்த ஸ்பீக்கரை என்ன பண்ணுவோம், வச்சு மைக்கில் உள்ள கிடையில படுக்கையில் இருக்கிற அந்த தாத்தா பாட்டிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட சுவிசேஷம் மற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்ம சொல்லும்போது, இல்ல வயதானவங்க அந்த மாதிரி இல்ல, படுக்கையில் இருக்கிறவங்க, ஹேண்டிகேப் ஆக்ஷன்ல கை கால் எடுத்திருப்பாங்க, அந்த மாதிரி உள்ளவங்க வீட்டுக்கு அங்க வச்சு என்ன பண்ணுவோம், மற்ற ஹேண்டிகேப் எல்லாம் அவங்களால வர முடியும். நம்மளோட என்ன பண்ணுவாங்க, 2 காலு சூம்பி இருக்கும். ஆனா அவங்க கைகளால என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட வேகமா டிராவல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களெல்லாம் நடக்கவே முடியாம வீட்டுல முடங்கி கிடக்கிற மாற்றுத்திறனாளிகளோட திண்ணைக்கு என்ன பண்ணுவோம், வர வைப்போம். அவங்க அனுமதி கொடுத்தாங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ள வச்சு என்ன பண்ணுவோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட அன்பை சொல்லுவோம். இதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுறது என்ன, ஸ்பீக்கர் ஆல்ரெடி இருக்கு. அப்புறம் ஒரு லைட் வேணும். ஒன்றும் இல்லை, இந்த ஸ்டூடியோலலாம் இருக்கும் இல்லையா, நம்ம கல்யாண வீடுகள்லாம் போனோம்னா ஃபோக்கஸ் லைட்டு கொடையோட வச்சிருக்காங்கல்ல, அது கரண்ட்ல மாட்டியிருக்கும். இப்போ இன்பில்டா பேட்டரியிலே என்ன இருக்கு, 50,000 mAh பேட்டரியோடைய, அப்படி இல்லைன்னா ஒரு பேட்டரி கூட என்ன பண்ணிப்போம், இன்வெர்டர் பேட்டரி வாங்கிப்போம். நம்ம ஆபீஸ்ல சார்ஜ் போட்டு அங்க கொண்டு போய் என்ன பண்ணுவோம், பிளக்ல மாட்டி ஒரு 2 ஃபோக்கஸ் லைட்டு, அவங்க வீட்டு கரண்ட்டை கூட எடுக்க வேண்டாம். ஏன்னா சில கிராமங்கள்ல ஒத்த லைட்டுன்னு சொல்லுவாங்க, இன்னமும் அந்த மாதிரி இருக்காங்க கிராமங்கள், தெரியும் உங்களுக்கே தெரியும். ஒத்த லைட்டு கவர்மெண்ட் இலவசமா, அவங்களுக்கு கரண்ட் பில்லே கிடையாது. அப்ப அங்க போய் நம்ம என்ன பண்ண முடியாது, 500 வாட்ஸ் பல்பு ஃபோக்கஸ் லைட்டை மாட்ட முடியாது. நம்ம ஒரு இன்பில்ட் பேட்டரியோட ஒரு இன்வெர்டர் வாங்கி வச்சுப்போம். 2 ஃபோக்கஸ் லைட்டு போதும். 10 மாற்றுத்திறனாளிகளை வர வைக்கிறோம். 10 பேருக்கும் நம்ம என்ன பண்ண போறோம், மளிகை ஜாமான், அரிசி, பருப்பு, நவதானியங்கள், கொண்டக்கடலை, வேர்க்கடலை, மக்காச்சோளம், அப்புறம் கம்பு, கேழ்வரகு, இந்த மாதிரி எனர்ஜியான நவதானியங்களை வாங்கி கொடுப்போம் ஒரு மாசத்துக்கு. அப்புறம் பாதாம், பிஸ்தா வேண்டாம். அப்புறம் கருப்பு திராட்சை, அப்புறம் பேரிச்சம்பழம் தண்ணியில ஊற வச்சு மறுநாள் என்ன பண்ணுங்க, கருப்பு திராட்சையும் பாதாமையும் அவங்க சாப்பிடுங்கன்ட்டு கொடுப்போம். அப்போ இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது 10 பேருக்கு கொடுக்குறோம்னு வச்சிங்களேன், 10 பேரு என்ன பண்ணுவாங்க, ஒன்றும் இல்லை, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் இன்னைக்கு கட்சிக்காரங்க புடவை கொடுக்குறாங்க, என் கட்சிக்கு ஓட்டு போடு, உன் கட்சிக்கு ஓட்டு போடுன்ட்டு. அந்த புடவைய வாங்குறதுக்கு ஒரு புடவை ஒரு டோக்கன். ஆனா 4 பேர் என்ன பண்ணுவோம், மனைவிமார்களுக்கு தானப்பா டோக்கன் கொடுக்குறாங்க. ஐயோ, என் மனைவியை நான் தனியா அனுப்ப மாட்டேங்க, அவ போய் எப்படி அங்க போய் நின்று நானும் கூட போவேன்னு கணவன் போவாரா? அப்போ ஒரு மாற்றுத்திறனாளிகள், கை கால் உடல் உறுப்பு இழந்தவங்க, ஸ்டிக் வச்சுட்டு நடந்து வரவங்க, தள்ளு வண்டியில வரவங்க, அந்த வண்டியை தள்ளிக்கிட்டு ஒருத்தர் என்ன பண்ணணும், அவங்க குடும்பத்தினர் கட்டாயம் கூட வருவாங்க. அப்போ பாருங்க, 10 பேருன்னா 10 பேருக்கு உதவியா வரக்கூடிய 10 பேர், 20 பேரை நம்ம என்ன பண்ணலாம், உதாரணத்துக்கு 20 இல்ல 30 பேருன்னு வச்சிங்களேன். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த 10 பேருக்கு மட்டும் நவதானியங்கள், அரிசி பருப்பெல்லாம் வாங்கி கொடுக்குறோம். அவங்க குடும்பத்துக்கு தான் வாங்கி கொடுக்குறோம் அரிசி பருப்பெல்லாம். ஏழ்மையில இப்ப நம்மளே பாருங்க, என் பையன் இன்னைக்கு காலேஜ் படிக்கான், அடுத்த வருஷம் வேலைக்கு போக போறான். அடுத்த வருஷம் இல்லை, இப்போ இந்த ஆகஸ்ட்ல இருந்து அது என்னது, இந்த காலேஜில் இன்பிளான் ட்ரைனிங் சொல்லுவோம்ல, சம்பளத்தோட வேலை வாங்குவாங்கல்ல, போறான். அடுத்த வருஷத்துல இருந்து வேலைக்கு போயிடுவான். எப்பா என் பையன் வேலைக்கு போயிட்டான்பா, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண மாட்டேன், நான் ஏன் வேலைக்கு போனோம். அப்போ பிள்ளைகளை நம்பிதான். அப்போ பிறக்கும் போதே ஒரு புள்ள போலியோ அட்டாக்கு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய குடும்பம், அந்த பிள்ளைகளை வளர்ந்த பிறகும்
அவங்க அம்மா அப்பாவுக்கு புரோஜனம் கிடையாது, வருமானம் இருக்காது. அந்த மாதிரி மளிகை ஜாமான் என்ன பண்ணுவோம், அந்த குடும்பத்துக்கு கொடுப்போம். இப்போ 30 பேர் வராங்க, 10 மாற்றுத்திறனாளிகளை பேஸ் பண்ணி 30 பேர் வராங்களா, அந்த 30 பேருக்குமே சாப்பாடு. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க உங்க கிராமத்துல அரேஞ்ச் பண்றீங்களா? நீங்களே என்ன பண்ணுங்க, சமைக்கனாலும் நான் வாரேன், என் கூட ஒரு வாலிப தம்பிமார்கள் ஒரு 4-5 பேர் எங்களுக்கும் சேர்த்து என்ன பண்ணுங்க, சாப்பாடு செய்யுங்க. அதுக்கு என்ன அரிசி பருப்பு வேணுமோ, மளிகை ஜாமான் வேணுமோ, இல்லப்பா எங்ககிட்ட 25 பேர் 30 பேருக்கு சமைக்கிற அளவுக்குலாம் பாத்திரம் கிடையாது, வாங்கி தரோம். அது என்ன பெரிய விஷயம் இல்லை. 25 பேருன்னா எத்தனை கிலோ, 2 கிலோ அரிசியா, 3 கிலோ அரிசி, 3 கிலோ வேகிற மாதிரி ஒரு பாத்திரத்தை என்ன பண்ணுவோம், ஒரு கூட்டாஞ்சோறு போதும். கூட்டாஞ்சோறு சாப்பிட்ருக்கீங்களா? பருப்பு, முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், வாழைக்காய் எல்லாத்தையும் வெட்டி போட்டு ஒரு ஊறுகாய் பாக்கெட்டு, ஒரு அப்பளம், எல்லாரும் என்ன பண்ணுவோம், எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துருவோம். ஆனா அந்த மளிகை ஜாமான் நவதானியம் மட்டும் அந்த 10 பேருக்கு மட்டும் என்ன பண்ணுவோம். உதாரணத்துக்கு இந்த மாதிரி நீங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க உங்க வீடுகளில் கூட என்ன பண்ணலாம், இந்த திண்ணை ப்ரோக்ராம், திண்ணை ஊழியம், இயேசுவின் கிராம திண்ணை ஊழியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கும் நல்ல உடல் கை கால் பலன், கண்ணு சிமுட்ட முடியுது, காது நல்லா கேக்கு, கையை பாருங்க, காலு, நம்ம என்ன பண்ணலாம், இதை அரேஞ்ச் பண்ணலாம். பெரிய விஷயம் இல்லை. ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை திருச்சபை ஆராதனையை கெடுக்க வேண்டாம், அந்த நேரத்தில் நம்ம வைக்க வேண்டாம். சாயங்காலம் என்ன பண்ணுவோம், ஒரு 6 மணியிலிருந்து ஒரு 7 மணி வரை இயேசுவின் கிராம திண்ணை ஊழியம். ஈவினிங் டைம்ல என்ன பண்ணுவோம், சண்டே ஞாயிற்றுக்கிழமை வாரம் பண்ணலாமா? இப்போ நான் திருச்சியில இருந்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன், கன்னியாகுமரியில இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், உதாரணத்துக்கு ராமேஸ்வரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னீங்கன்னா கூப்பிடுங்க. நான் என்ன பண்றேன், முதல்ல நான் விசிட் பண்றேன், எந்த மாதிரி எந்த இடத்துல வச்சு ப்ரோக்ராம் நம்ம ஊழியத்தை பண்ணலாம், எந்த திண்ணையில பண்ணலாமா இல்லை யார் வீட்டுக்குள்ளேயாவது பண்ணலாமா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா என்ன பண்ணுவோம், மாசத்துல ஒரு நாள் பண்ணுவோம். இப்போ உதாரணத்துக்கு நீங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கன்னியாகுமரின்னு வச்சீங்க, சென்னையில இருந்து மாசத்துல ஒரு நாள் இல்ல அடுத்த நாள் கவர்மெண்ட் லீவா இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி காலங்கள்ல பசங்களை கூப்பிட்டுக்கிட்டு என்ன பண்றேன், நைட்டு கிளம்பி வந்துட்டு ஒரு மத்தியானம் நம்ம ஊழியத்தை முடிச்சுட்டு திரும்ப அன்னைக்கு நைட்டு கிளம்பி சென்னைக்கு வர மாதிரி அப்படி பிளான் பண்ணுவோம். வாரம் பண்றது இந்த சென்னையை சுத்தி ஒரு 100-150 கிலோமீட்டருக்குள்ள உள்ள சென்னையிலேயே, இப்ப நம்ம குன்றத்தூர், மாங்காடு இங்கெல்லாம் தாண்டி போயிட்டீங்கன்னா கிராமங்கள் தான். அந்த மாதிரி உள்ளவங்களும் என்ன பண்ணுங்க, இல்ல சென்னை சிட்டிக்குள்ளேயே பண்ணுமா, பண்ணலாம், தாராளமா என்ன பண்ணலாம். எல்லா இடத்துலையுமே கஷ்டப்பட்ட மக்கள், கை கால் உடல் உறுப்பு நீக்கப்பட்டவங்க, சுகர்ல கால் எடுத்தவங்க, கை எடுத்தவங்க, திருச்சபைக்கு போக முடியாதவங்க, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் ஏன் இன்னைக்கு சபைக்கு போறோம், அந்த கூட்டத்தோட இருக்கும்போது தான் நம்மளுக்கு என்ன ஆகும். அப்போ அந்த மாதிரி தனிமையில இருக்கிற அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், கவலைப்படாதீங்க அண்ணே, கவலைப்படாதீங்க அக்கா, நாங்க இத்தனை பேர் வந்திருக்கோம்ல, நீங்க ஏன்க்கா கவலைப்படுறியா, ஏன்க்கா கண்ணீர் வெடிக்கியா, எதுக்கு கை போயிடுச்சு கால் போயிடுச்சுன்னு அழுதுட்டு கிடைக்கியா, எதுக்கு உடல் உறுப்பு, என்னக்கா என்னண்ணே நாங்க இருக்கோம்னே, இந்த பாருங்க எத்தனை பேர் வந்திருக்கோம் பாருங்க அப்படின்னு என்ன பண்ணலாம், ஒவ்வொரு கிராமங்கள்ல செய்யலாம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடுகிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன். யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி இருந்த தீர்க்கதரிசிகள் சொல்லல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு பின் வந்த அப்போஸ்தலர்கள் சொல்லல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்க வாயால என்ன பண்றாங்க, எங்க 2-3 பேர் கூடுறீங்களோ அங்க நான் வந்துருவேன். அப்போ பாருங்க 2-3 பேரு, ஆமா நம்ம எத்தனை பேர் கணக்கு போட்டோம், 20 பேரா? சூப்பர்ல, விசேஷமான ஊழியம்ல இது. என்ன பண்ணுவோம், அதுக்கப்புறமா வரக்கூடிய காலங்கள்ல அந்த ரெகுலரா இது என்ன சொல்லுவாங்க, கேர்சல்னு சொல்லுவோம் இல்லைங்களா, வீட்டு ஜெப கூட்டம், சிம்பிளா சொல்லணும்னா ரெகுலரா வரவங்க அவங்கள யாருக்குன்னு பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு ஒரு தொழில், ஒரு ஆடு வாங்கி கொடுக்கறது, மாடு வாங்கி கொடுக்கறது,
ஒரு சிலர் ஒரு கால் எடுத்திருப்பாங்க சுகர்ல, அவங்களுக்கு தையல் மிஷின் என்ன ஆகும்? அந்த மாதிரி ஒவ்வொரு அவங்களுக்கு என்ன தேவை, அந்த கிராமத்துல என்ன மாதிரி மெழுகுர்த்திரி, ஊதுபத்தி பிசினஸ், ஊதுபத்தி வீட்டில இருந்து செய்யலாம். அப்புறம் வீட்டில இருந்து நிறைய காரியங்கள் வந்து இன்னைக்கு கூடை பின்றது, குடிசை தொழில், அந்த மாதிரி ஒவ்வொன்றா உங்களுக்கு என்ன பண்ணுவோம், செஞ்சு கொடுப்போம். இந்த ஊழியத்துல இணைந்து பண்றதுக்கு கோஆர்டினேட்டர் நீங்க தான். உங்க கிராமத்துல இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் தான் கோஆர்டினேட்டர், ஒருங்கிணைப்பாளர். என்னோட லைனுக்கு என்ன பண்ணுங்க, வாங்க. வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்கிற ஒவ்வொருத்தரோட துக்கத்தை சந்தோஷமா மாத்தணும்னா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் துக்கமும் என்னோட துக்கமும் சந்தோஷமாய் மாறும். இயேசு என்கிற நற்செய்தி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில காயங்களை ஆற்றுகிறது, வேதனைகளை நீக்குகிறது. பரிசுத்த ஆவியின் வல்லமை, பரிசுத்த ஆவியின் வல்லமை, அந்த வல்லமை நீங்க பெற்றுக்கொள்ளணும்.